என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். அதுக்குதான் நான் சொன்னது, நீங்க இவ்வளவு தூரம் செலவு பண்ணிட்டு வரீங்க, இங்க சொல்றது தேவையில்லாததை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. தேவையான விஷயத்த மனசுல அந்த லேயர்ல ஹார்ட் டிஸ்க்ல பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். இந்த 2வது பாடம் எப்பவுமே நீங்க ஹார்ட் டிஸ்க்ல பதிவு பண்ணக்கூடிய மிகப்பெரிய பாடம் அது. அது கட்டாயமும் கூட. ஏன்னா அந்த பாடத்தின் நிலை என்னன்னா, மனசை எங்க வைக்கணுமோ, பார்வை எங்க வைக்கணுமோ அதை சொல்லி கொடுக்குறோம். அப்போ மனசு இங்க இருக்கணும், பார்வை இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா இது ரெண்டும் ஈவன் பண்ணும்போது 5 நிமிஷம் அங்கேயே அவங்க கவனத்தை வச்சாங்கன்னு சொன்னா, மனசை வச்சாங்கன்னு சொன்னா செயல் புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா முதல் பாடத்திலோட அதோட தொடர்ச்சி இந்த 2வது பாடம். அப்ப முதல் பாடத்துல நாம கொடுத்ததை சரியா செய்துட்டு இருந்தாங்கன்னா, இப்ப 2வது பாடத்துல நாம சொன்ன மாதிரி மனசு வைக்க வேண்டிய இடத்துல மனசையும், பார்வை வைக்க வேண்டிய இடத்துல பார்வையை வச்சாங்கன்னு சொன்னா அது செயல்பட ஆரம்பிச்சிடும். இந்த செயல்படும் போது உங்களுக்கு அதோட உணர்வு பூர்வமா நீங்க உணர்வீங்க. உடல் ரீதியா உணர்வு பூர்வமா உங்களுக்கு, ஏன்னா மனசு அங்க வச்சதுனால அங்க என்ன வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு உடல் கண்டுபிடிச்சிடும். இப்ப உடல்ல அந்த இயக்கம் வந்த உடனே அது அடுத்த ஒரு ஸ்டெப் நாம சொல்லியிருக்கோம். 10 ஆதாரங்கள் சொல்லியிருக்கோம். அந்த 10வது இப்ப முதல் ஆதாரத்துல என்ன நடக்குதுன்னு பாத்துட்டீங்க, பார்த்து செயல் புரியுது. அடுத்து நம்ம சொன்ன நேரம் ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷம் அங்க என்ன நடக்குதுன்னு கவனிச்சுட்டு அடுத்து அது மூவ் ஆகும்போது 6வது நிமிஷம் டக்குன்னு நீங்க அடுத்த இடத்துக்கு போகணும். அடுத்த இடத்துக்கு போகும்போது பார்வை அடுத்த இடத்துக்கு வைக்கணும். அதுக்கு எங்க வைக்கணும்னு சொல்லியிருப்போம். பேப்பர்ல உங்களுக்கு படம் போட்டு கொடுத்துருப்போம், எங்க வைக்கணும்னு நாங்களும் சொல்லியிருப்போம். அடுத்து நீங்க இது மூவ் ஆகும்போது பார்வையை மாத்திடணும். டக்குன்னு பார்வையை மாத்திர உடனே இது இங்க இருந்து பயணத்தை தொடர்ந்து இப்ப அங்க வந்து சேர்ந்தோம். ஏன்னா இது ஏன் அப்படி வச்சோம் அப்படின்னா, அதை கொண்டு வந்து சேர்க்கறது இந்த பார்வை தான். அதை கூட்டிட்டு வந்து அங்க சேர்க்கறது இந்த பார்வை. இந்த பார்வையினோட இழுப்புலதான் அது வரணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பா அவன் கண்ணிலே பட்ட, ஐயோ போற இடம் வழங்காதப்பா அப்படின்னுவான். அவன் பார்வையில பட்டேப்பா, மனுஷனாப்பா அவன் அப்படின்னுவான். ஒரு சிலர் சொல்லுவாங்க, அப்பா புண்ணியவான் எதிர்க்க வந்தாருப்பா, நல்லா இருக்கும் பாப்பா, அவர் பார்வைப்பட்டது நல்லா இருப்பா பாப்பா அப்படின்னுவாங்க. அப்ப இந்த பார்வைக்கு எவ்வளவு பெரிய மகிமைன்னு பாருங்க. பார்வைன்றது நெருப்பு, சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய ஆற்றல் அது. அப்போ இந்த பார்வைய அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்தும் போது அது நம்ம மனச அங்க இருந்து கொண்டு வரும். மனசை அங்க இருந்து அதை கொண்டு வரும்போது கரெக்டா அந்த பார்வையும் மனசும் அங்க லிங்க் ஆகும்போது அங்க வைப்ரேஷன் கொடுத்தவங்க. அப்போ ஒரு இடத்துலயும் நாம சொல்லியிருக்கிற அந்த 10 ஆதாரங்கள்லயும் ஒரு இடத்துலயும் அந்த ஒரு வைப்ரேஷன் நீங்க உணர இந்த 10 ஆதாரங்கள் இயங்க ஆரம்பிச்சு. நார்மலாவே எல்லாருக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கோம், அதை உணர மாட்டோம். இப்போ நமக்கு மூச்சு போய்கிட்டு தான் இருக்குது. யார் அதை பத்தி யோசிக்கிறோம், யார் உணர்றோம் இல்ல. அப்போ அதை கவனிங்க, அதை உணருங்க, அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு, அது மேல மனசை வைங்கன்னு சொல்லும் போதுதான் அதை பத்தின சிந்தனை நமக்கு வரும், அதை பத்தி ஆராயும். அப்போ அந்த நிலைமையில இந்த 10 ஆதாரங்களையும் நம்ம மனசை அங்க வச்சு ஆராயும் போது அது ஒரு மிகப்பெரிய ஆற்றலை உங்களுக்கு உண்டாக்கி அந்த இயக்கத்தை சீராக்கி கொடுத்துரும். நார்மலா இயங்கிக்கினே இருக்கிறது வேற, நாம கூட அதோட சேர்ந்து இயக்கிறது வேற. 2 விஷயம் இங்க. அதுவே இயங்கி நாமளும் இயக்கினா அதோட வேகம் அதிகப்படுமா இல்லையா? சாதாரணமா இயங்கிக்கிட்டு இருக்கிறது நாம கூட சேர்ந்து இயக்கும் போது அதோட வேகம் அதிகப்படுமா இல்லையா? அது மாதிரி அதோட வேகத்தை அதிகப்படுத்தினா ஆயுள் பெருக்கம் உண்டாகும். அதுதான் சொல்றாங்க ஞானிகள்லாம். நிறைய வெளியில போய் தேடுறீங்களாப்பா, அங்கெல்லாம் எதுவும் இல்ல, உனக்குள்ள தேடுங்க அப்படின்னாங்க. உனக்குள்ள தீர்த்தங்கள், உடலுக்குள்ளே உளபல தீர்த்தங்கள், உளபல தீர்த்தங்கள். எத்தனை தீர்த்தங்கள்? 9. இதுக்கு போனீங்கன்னா சொல்லுவாங்க 9 தீர்த்தம் இருக்கு ராமேஸ்வரத்துல, 9 கிணறு, 9 தீர்த்தம். எல்லாம் ஒரு பகுதி தலைமையில ஊத்துவாங்க. அங்க போய் வந்தவங்களுக்கு தெரியும், ஒரு பகுதி எடுத்து தலைமையில ஊத்துவாங்க. என்னமா 22 தீர்த்தங்களா? நான் போனது இல்ல. சரி ரைட்டு, சந்தோஷம்தான்.
அப்போ அங்க 22 44 அது தேவையில்லை நமக்கு. ஆனா அவங்க வெளியில போய் 22 தீர்த்தத்துல குளிக்கிறது இல்லப்பா, உனக்குள்ள இருக்கு. அத வள்ளுவர் ரொம்ப அழகா சிறப்பா சொல்லுவாரு. சினிமாவுக்கு போறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா எல்லாரும் சினிமாவுக்கு போயிட்டு சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு வரான். அங்க என்ன மாதிரி ஒரு ஆள் உட்காந்துக்கிறாருன்னு வச்சுக்க, என்னப்பா எங்கப்பா போயிட்டு வர? சினிமாவுக்கு போயிட்டு வந்தேன். என்ன அனுபவிச்ச, என்ன பார்த்தாங்க, என்ன விஷயம் சினிமால? நான் அப்படி கேக்குறீங்க? சினிமா செம்மையா இருந்தது. எங்க தலைதான், தலைன்னா யாரு? அஜித். எங்க தலைதான் அங்க ஹீரோ, அவரு இப்படி நடிச்சாரு அப்படி நடிச்சாரு எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்கள் இவங்களுக்கு அந்த சந்தோஷம் கொடுக்கும். அவர் சண்டை போடும் போல, அவர் உதவாங்கும் போதெல்லாம் அவருக்கு துக்கத்தை கொடுக்கும். அப்ப துக்கம் சந்தோஷம் ரெண்டும் வந்துச்சு அவருக்கு அங்க. அது அந்த காதல் சீன்கள் அது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு எல்லாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சிலது, பிடிக்காதது ஒரு சிலது. இது சினிமால இயற்கை தான், இப்படி நடந்திருக்கும். இத வள்ளுவர் ரொம்ப தெளிவாகவும் சிறப்பாகவும் சொல்றாரு. எங்கப்பா போகுது சினிமா போ, என்னன்னா அங்க கண்டுபிடிச்சாருன்னா இதெல்லாம் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா ஜாலியா இருக்கும். அப்ப அவர் சொல்றாரு, நீ அங்க போய் கண்டுபிடிச்சு அங்க போய் ஜாலியா இருந்தது இல்ல, இங்கே இருக்குதுடா பாவி இது எல்லாமே அப்படின்றாரு. என்ன இங்க எங்க இருக்குது, என்ன இருக்குது இங்க, எப்படி இருக்கும் அப்படின்னா, ஐம்புலன்களும் இன்பம் அடையக்கூடிய ஒரே ஒரு இது வீட்டுல மனைவி. அவங்கள பார்த்தாலே உனக்கு ஐம்புலன்களுக்கும் இன்பம் தரக்கூடியது, அதுக்கு பேரு சிற்றின்பம். இதை ஏன் இறைவன் வச்சான், இந்த சிற்றின்பம்ன்றத ஏன் வச்சான் கடவுளு அப்படின்னா, இன்பம்னா முதல்ல உனக்கு என்னன்னு தெரியணும். அந்த இன்பத்தை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சிற்றின்பத்தை நீ அனுபவிக்கணும். சிற்றின்பத்தை அனுபவிச்சா, ஓ சிற்றின்பமே இவ்வளவு சுகமா இருக்குன்னா அப்ப இதுக்கு மேல பேரின்பம்னு ஒண்ணு இருக்குடா, நீ இதுக்கே இதோட இதுதான் முடிவுன்னு இதுலயே பட்டுட்டியே, இதுக்கு மேல ஒண்ணு இருக்க, அதுக்கு பேர் பேரின்பம்டான்னும் போதுதான் அவனுக்கு புரியும். ஓ சிற்றின்பமே இவ்வளோ சுகமா இருக்குன்னா இதுக்கு மேல பேரின்பம்னு ஒண்ணு இருக்கு, அப்ப அதுக்கு போகணும், அடுத்து மனசு அதுக்கு போகும், இல்லைன்னா போவாது. அதனால இத வச்சான் இறைவன். என்ன பண்ணா, இதை கொடுத்து இது சிற்றின்பம் அப்படின்னு வச்சான். இத வள்ளுவர் ரொம்ப அழகா கண்டு கேட்டு உண்டு உய்த்து, கண்டு கேட்டு உண்டு உய்த்து ஒன்றடி கண்ணே உல, இது வள்ளுவர் குறள். இப்ப நீ அங்க கண்டுன்னா சினிமா போய் கேட்டது பார்த்தது போனவனை கூப்பிட்டு சொல்றாரு, கண்டு கேட்டு உண்டு உய்த்து ஒன்றடி கண்ணே உல அப்படின்னா, நீ அங்க போய் பார்த்தது சினிமா பார்த்தது அதுல ஒரு சந்தோஷம். அதுல 3 வகையான உனக்கு இந்த சண்டை காட்சி, காதல் காட்சி, அடிதடி காட்சி இதெல்லாம் வருது. அது ஒரு 3 வகையான உங்களுக்கு அந்த இதை கொடுத்துருக்கோம் இல்லையா? அது இல்லாம ஃப்ரெண்ட்ஸோட போனது ஜாலி, அது ஒரு பக்கம். அது போயிட்டு சினிமா போயிட்டு சும்மா வருமான ஹோட்டலுக்கு போவான், அங்க போய் டீ காஃபி டிஃபன் ஏதாவது சாப்பிட்டு இருப்பாங்கல்ல, அது வயிற்றுக்கு அது ஒரு பசி ஆடுறது, பசி ஆறுனது. இது அத்தனையும் சேர்ந்து உன் வீட்டுல இருக்கிறான்ட்ட வள்ளுவர். யார்கிட்ட இருக்கணும்? மனைவி கிட்ட இருக்கீங்க. நீ வெளியே போய் பணம் செலவு பண்ணி போய் எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்திய, அது எல்லாமே உன் மனைவி கிட்ட உங்க வீட்டுல இருக்கு. அதை விட்டுட்டு எங்கேயோ போனியாடா முட்டாள் மாதிரின்ட்டு திட்டுறாரு. அப்போ இதுக்கு பேரு சிற்றின்பம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து இதையெல்லாம் கடந்தது பேரின்பம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அதுக்கும் ஞானிகள் சொல்றாங்க, அட்டாங்கு யோகமும் ஆதாரம் மாறும் அவித்தை 5 விட்டேறி போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன், வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு கழித்திருக்க 8 பேரின்ப வெள்ளம் என விழுங்கியதேனார். அப்ப என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி யோகம் ஞானம் இந்த அட்டாங்க யோகம் இதையெல்லாம் பண்ணி இதெல்லாம் எதுக்குன்னா, என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.